Friends, next question is 3 mark area. VI characteristic, voltage current characteristics of zener diode. Okay, the circuit to study the forward bias and the circuit is used to study reverse bias characteristics of the zener diode. Okay வா? சரி, ரைட். இப்போ வந்து இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா forward bias. Forward bias என்னது? P side given to the positive supply and N side given to the negative supply. P2 positive, N2 negative. So, இந்த சர்க்யூட் வந்து ஏங்கிற ஃபிகர் எதை குறிக்குது? ஃபார்வர்ட் பயாஸை குறிக்குது. ஓகேவா? அப்போ இது வந்து zener டயோடுடைய ஃபார்வர்ட் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்கை ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உதவக்கூடிய ஒரு சர்க்யூட். ஓகேவா? ரைட். இது வந்து ஒரு சிலிக்கன் செமிகண்டக்டர் மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஜீரோலேருந்து நம்ம வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஆர் இஸ் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் யூஸ்டு டு கண்ட்ரோல் த கரண்ட் ஃப்ளோ இன்சைடு த டயோட். டயோடில் போகக்கூடிய கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். அண்ட் திஸ் இஸ் த மில்லி அம்மீட்டர் மெஷர் த ஹவு மச் கரண்ட் பாசஸ் த்ரூ த டயோடு. டயோடுக்கு போகக்கூடிய கரண்ட்டை மெஷர் பண்ணோம். அண்ட் திஸ் இஸ் த வோல்ட் மீட்டர் விச் மெஷர்ஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் zener diode. அப்போ ஹியர் வி வேரிட். இந்த சிம்பிள் போட்டிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜை அப்படியே இது ஒன் ஆஃப் த ப்ராக்டிக்கல் உங்களுக்கு. சரியா? அப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வோல்டேஜை 0, 0.1, 0.2, 0.3 அப்படின்னு வேரி பண்ணிக்கிட்டே இருப்போம். திஸ் இஸ் த சிலிக்கன். அப்போ இங்கே பொட்டன்ஷியல் பேரியர் எவ்வளோ இருக்கும்? 0.7 வோல்ட். அப்போ நீ அப்ளை பண்ணக்கூடியது 0.7 வோல்ட் வர்ற வரைக்கும் இட் டஸ் நாட் கண்டக்ட். ஏன்னா இங்கே பொட்டன்ஷியல் பேரியரை தாண்டும் போது தான் அந்த மெஜாரிட்டி கேரியர்ஸ் ரெண்டு பக்கமும் ஃப்ளோ ஆகும். அப்போ தான் இது கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ இங்கே 0.7 வோல்டேஜ் வரைக்கும் அங்கே ஃபார்வர்ட் பயாஸில் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. when the voltage is greater than or equal to 0.7 voltage, the current begins to flow. That voltage is called new voltage. அதுக்கப்புறம் அந்த கரண்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். So this is the forward bias. And you look, this is similar to the forward bias of the PN junction diode. PN junction diode இருக்கிற மாதிரியே தான் zenerக்கும் ஃபார்வர்ட் பயாஸ் கேரக்டரிஸ்டிக் இருக்குங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான். The forward characteristics of the zener diode is similar to that of an ordinary PN junction diode. It start conducting approximately around 0.7 volt அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே த ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் highly significant in zener diode அப்படின்னு சொல்கிறோம். So this is the circuit used to study the reverse bias characteristics of the zener diode அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ரிவர்ஸ் பயாஸ்னா என்ன பண்ணணும்? the P side is அப்படியே டயோடை மாற்றிட்டான் பார்த்தீங்களா? P side is connected to the negative terminal and N side is connected to the positive terminal. That is positive to negative and negative to positive. Okay. So this is called reverse bias condition. Okay. And here also the reverse voltage is gradually increases. அப்போ reverse voltage increase பண்ணும்போது reverse current it increases slowly and it almost becomes constant up to a certain voltage. ஒரு certain voltage வரைக்கும் அந்த ரிவர்ஸ் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் இந்த பர்டிகுலர் வோல்டேஜ் வரும்போதே த கரண்ட் இன்க்ரீசஸ் எனாமஸ்லி அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ the increase in current is very sharp at this particular voltage. That voltage is called a zener breakdown voltage அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதில் Z மேக்ஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து பாஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயம் இங்கே பார்க்கணும். ஓகேவா? அப்போ இது வந்து இந்த வோல்டேஜில் தான் அது ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதில் வந்து அந்த பர்டிகுலர் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தட் இஸ் ஹியர் VZ remain constant but I increases enormously. கரண்ட் என்ன ஆகுது? பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? See, what are the important parameters of the reverse characteristics அப்படின்னு ஒரு 2 மார்க்கில் கேட்டால் zener breakdown voltage VZ, IZ minimum current to sustain breakdown. அடுத்து IZ maximum current limited by the power dissipation. இதுக்கு மேலே போச்சுன்னா டயோடு வந்து வெடிச்சிடும். அப்போ இதுக்கு இடையில தான் நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு zener diode operated in reverse bias condition with the voltage VZக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அது பிரேக் டவுனுக்கு வரும். பட் கரண்ட் இஸ் லெஸ் தென் IZ மேக்ஸை தாண்டிடக்கூடாது. ஸோ அதை தான் இந்த இடத்துல அவன் கோட் பண்ணி காட்டியிருக்கான். So, zener diode is operated in the reverse bias condition with the voltage greater than VZ and the current is less than IZ max அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இங்கே ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்கை பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தோம்னா the curve is not linear. அதாவது கொஞ்சம் லைட்டாக சாய்வாக போயிருக்கு. அதை வச்சுட்டு ஒரு விஷயம் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி வெர்டிக்கல், கொஞ்சம் அப்படியே சாய்வாக போகுது. அப்போ த டயோட் பொசஸ் சம் ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் கால்ட் zener டைனமிக் இம்பீடன்ஸ். அப்போ அந்த ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக் கர்வ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி வெர்டிக்கலாக இல்லை. அதனால் அந்த டயோடில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன பேர் சொல்கிறோம் அப்படின்னா zener டைனமிக் இம்பீடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ zener ரெசிஸ்டன்ஸ் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் த ஸ்லோப் ஆஃப் த பிரேக் டவுன் ரீஜியன். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட வேண்டியதுதான். வரைஞ்சிட்டு ஸ்லோப் எடுத்துட வேண்டியதுதான். அப்போ இது வந்து எதை கொடுத்துரும்? இந்த வேரியேஷனின் zener வோல்டேஜ், இது வேரியேஷனின் zener கரண்ட். அப்போ ஸ்லோப் அப்படின்னா ஏன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்லோப்புன்னு சொல்கிறான்? அப்போ ஸ்லோப்னா வேரியேஷனின் ஒய் ஆக்சிஸ் என்னது? del IZ by del VZ. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் ஸ்லோப்னா என்னது? 1 by ஸ்லோப்பா? அப்போ del VZ by del IZ. V by I தான் என்னது? ரெசிஸ்டன்ஸ். ஸோ திட் இஸ் த zener ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்லோப் கிவ்ஸ் த zener ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, இட் மீன்ஸ் zener current produces only a very small increase in the reverse voltage. அப்போ இந்த VZ ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த IZ ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கொஞ்சோண்டு அதுக்கு zener ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் கேன் பி நெக்லெக்டட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வோல்டேஜ் ஆஃப் an ideal zener diode does not change once it goes into breakdown. அப்போ ஒரு தடவை அது பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அதனுடைய பிரேக் டவுன் வோல்டேஜில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இங்கே நம்ம நினைவுபடுத்த வேண்டியது VZ கான்ஸ்டன்ட். அந்த வோல்டேஜ் வந்து அது பிரேக் டவுன் ஆயிரும். அண்டு த zener கரண்ட் இன்க்ரீசஸ் கன்சிடரபிளி. இந்த பாயிண்ட் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
Vz remains almost constant when Iz increases considerably. However, the maximum reverse bias that can be applied before entering into the zener region is called a peak inverse voltage. அப்போ ரிவர்ஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வர்றேன். இந்த இடம் தான் மேக்சிமமாக இவ்வளவு கொடுத்தா தான் அது என்ன ஆகும், பிரேக் டவுன் ஆகும். அப்போ அது பிரேக் டவுன் ஆகிறதுக்கு நம்ம மேக்சிமமாக எவ்வளோ இன்வர்ஸ் வோல்டேஜ், இப்படி கொடுத்தோம்னா இது ஃபார்வர்டு வோல்டேஜ், இப்படி கொடுத்தோம்னா ரிவர்ஸ் வோல்டேஜ். அப்போ மேக்சிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ் எவ்வளோவில் அது பிரேக் டவுனுக்குள்ளே என்ட்ராகுதோ அதுக்கு பேர் தான் பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ். அதை கமர்ஷியலாக நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா பிஐவி ரேட்டிங்னு எழுதுவோம். இது வரைக்கும் போதும். அந்த 3 மார்க்கை நீ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து வாட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் இந்த பிஐவி ரேட்டிங்கிறத ஒரு 1 மார்க்கில் பார்த்துக்கலாம். அடுத்து இந்த அப்ளிகேஷன் ஜெனர் டயோடுடைய அப்ளிகேஷன் என்னென்ன 2 மார்க் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வோல்டேஜ் ரெகுலேட்டர் அண்டு கேலிப்ரேட்டிங் வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்டு ப்ரொவைட் ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இன் எ நெட்வொர்க் ஃபார் பயாசிங். ஸோ ஒரு சர்க்கியூட்டை நம்ம பயாசிங் பண்ணுறதுக்கு ஒரு வோல்டேஜை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து இது ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ ஃப்ரிட்ஜில் நம்ம சொன்னோம் அவுட்புட் கான்ஸ்டண்ட்டாக கொடுக்குற மாதிரி ஸ்டெபிளைசரை டிசைன் பண்ணுவோம். அப்போ அதனால் அந்த டிவைஸ் என்ன ஆகாது, டேமேஜ் ஆகாது. ஸோ டு ப்ரொடெக்ட் எனி கேட்ஜெட் அகெயின்ஸ்ட் டேமேஜ் ஃப்ரம் ஆக்சிடென்டல் அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸசிவ் வோல்டேஜ். ஸோ எக்ஸசிவாக வோல்டேஜ் வரும்போது ஒரு டிவைஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா ரிப்பேர் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் இந்த ஜெனர் டயோட் சர்க்கியூட்டை யூஸ் பண்ணும்போது it keeps the output voltage constant. ஓகே, ஸோ அந்த நேரத்தில் ஆக்சிடெண்ட்டாக எக்ஸசிவ் வோல்டேஜ் வந்தாலும் இட் ப்ரொடெக்ட் த கேட்ஜெட், அந்த பொருளை இது பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தோட இந்த அப்ளிகேஷனை முடிக்கலாம்.